ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/9/2023 17/9/2023 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இன்றைய கோல்சார நிலைமை என்ன இந்த வார்த்தைன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்களை பார்ப்போம். பிறகு சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன இந்த வாரத்தில் வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவான் கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்க, கன்னியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் சந்திர பகவான் கடக ராசி பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் போகிறார். 2ஆம் பாதம் ராத்திரி 11:15 மணிக்கு போகிறார். 17ஆம் தேதி ராத்திரி 11:15 மணிக்கு. அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து கன்னி ராசி துலா ராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்ப்போம். 11ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பச்சை உடுத்தி உலா வரும் காலம் அது இன்றைக்கி இருக்கும். 11ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. வள்ளி தேவானையோடு பச்சை உடுத்தி அவர் உலா வரார். இதை தரிசிப்பதன் மூலியமாக எல்லா விதமான எதிரிகளும் நம்மகிட்ட சரணடைஞ்சிருவா. அதை தவிர எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முருகப்பெருமானை சேவிச்சுனுவாங்க. கண்டிப்பாக எல்லா விதமான தோஷங்களும் போகும், துன்பங்கள் அனைத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் தேதி பார்த்தேனால் அன்னைக்கு திரையோதசி, அதாவது சாயந்தரம் பிரதோஷ காலம். 59 நாழிகையும் இருக்குது பிரதோஷ காலம். அதனால் பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலில் தீபாராதனையை பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா சில பேர் விரதம் இருந்து பிரதோஷத்துக்கு நந்தி தேவரனுடைய கொம்பின் வழியாக சிவபெருமானுடைய தீபாரத்தியை பார்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 14ஆம் தேதி பார்த்தேன்னா 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை திதி. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள். ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை. பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்கள் கைங்கரியங்கள் செய்ய வேண்டிய கடமை. தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக அவருடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதிகளை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப ஏற்றம். அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றதை திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அமாவாசை திதி பார்த்தேனால் இன்றைக்கி, அதாவது 14ஆம் தேதி 60 நாழிகையும் இருக்குது. ஆனால் சதுர்தசி 5:58 வரலும் தான் இருக்குது. அதனால் கார்த்தால ப்ரீவியஸ் டேவனுடைய கவுண்ட்லேயே வந்துடும். அடுத்த நாள் பார்த்தேனால் 15ஆம் தேதிக்கும் அமாவாசை ஒரு 4 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாட்கள் இருக்கிறதா கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதில் நல்ல சுபகாரியங்கள் எதுவும் பண்ண மாட்டா. பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறது ரொம்பவும் ஏற்றம். கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்பவும் ஏற்றம். இது ஜோதிடத்தில் பார்த்தீர்களேனால் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெற்று போகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த அல்ப ஆயுசு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே போயிடுவா. அது மாதிரி அல்ப ஆயுசு அந்த மாதிரி எல்லாம் போகும். அதெல்லாம் இல்லாமல் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து அந்த வரக்கூடிய குழந்தை ஒரு நல்ல ஏற்றத்துடனும் எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு சாம உபாகர்மா அப்படின்றது சாம வேதக்காரர்கள் அவர்களுக்கு இந்த பூணல் மாற்றக்கூடிய கர்மா உபாகர்மா செய்யக்கூடிய நாளாக 17ஆம் தேதி இருக்குது. இந்த வாரம் பார்த்தேனால்
தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வாரம் வந்து பிறக்கும் போதே துவாதசி, அருகில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டு இதுவில் போயிட்டு, கோசாலையில் போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 11/9 17/9 வரலும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். என்னுடைய இது ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். சரி, இந்த வாரம் 11/9/2023 17/9/2023 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 17ஆம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி நாள் வேற. மேஷம் முதல் மீனம் வரை, துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த வாரம், அதாவது 11/9/2023 17/9/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவானோட சேர்ந்து சந்திர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கார். 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த பால் முகவர்கள், பாலின் மூலியமாக வரக்கூடிய இந்த பன்னீர், நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து இந்த கிளாத் மர்ச்சன்ட்ஸு, அவாளுக்கு கார்மெண்ட்ஸு, இவாளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலியமாக திடீர் பண வரவு, வெளிநாட்டின் மூலியமாக திடீர் ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா சப்தமாதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் வந்து ஆவணி மாதத்தினுடைய கடைசி வாரமாக இருக்குது. ஏன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதி வந்து புரட்டாசி மாதம் பிறந்துடுறது. அதனால் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதனால் வந்து கவலைப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். எப்பொழுதுமே வந்து சனி சம்பந்தமும் குரு சம்பந்தமும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனி சம்பந்தம் வந்து கர்ம காரகன், இவர்கள் இருக்கணுன்ற ஒரு கர்மா இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ சப்தமத்தில் வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். அதை தவிர வந்து சுக்கிர பகவானும் வந்து நல்ல இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான இடமாக இருக்குது. கண்டிப்பாக திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கேது பகவான் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து சனி பகவான் புதுசாக வண்டியை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். உங்களுக்கு வந்து வீடு விற்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதன் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பார்த்தேனால் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுலேயும் வந்து இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸு, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மில்க் ப்ரொடக்ஷன்ஸு, மில்க் வச்சு பண்ணக்கூடிய பன்னீர், நெய் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வெள்ளித்திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சந்திர பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அவர் வந்து 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 1.25 வருடம் இருக்கார். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால எல்லா விதமான ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடத்துலலாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ஆம் இடத்துல வந்து
சந்திர பகவான் இருக்கிறதும் சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அதற்கு நிவர்த்தி ஆகிடும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் 15ஆம் தேதி மதியம் ஒரு மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் நினைத்த அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுமூகமான பணவரவு நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதிகமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அது 15ஆம் தேதி மத்தியானம் 1 மணிலேருந்து 17ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலில் சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டாயங்கள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டாயங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் நிச்சயமாக ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்தன மாலை போட்டு வாங்க, சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.